வெல்வை மகளிர் மகாவித்தியாலயம் இன்றைக்கு 3 சாதனைகளை குறுகிய காலத்திலே சாதித்திருக்கின்றது. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்களில் ஒருவராக எங்களுடைய பாடசாலையினுடைய இடக்கல்வி ஆசிரியை திருமதி ஏகாந்தினி நீதன் அவர்கள் இப்பொழுது அவரை செவி காண்பதற்காக அன்பாக அழைக்கின்றோம். குட் மார்னிங் டீச்சர், வணக்கம். உண்மையிலே உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தெரியப்படும். ஆரம்ப கல்வி முதல் கிரேட் வரையும் பரிகாம மரியம் ராமநாதன் கல்லூரியை கல்வி. அங்கே இருந்து முதல் ஆரம்பத்தில் நான் விளையாட்டில் ஈடுபாடு காட்டுவது குறைவு. தரம் 10 இருந்து தான் அங்கே எனக்கு கல்வி கற்கும் போது பிரதி அதிபராக இருந்த திருமதி பத்மநாதன் ஆசிரியர் என்னை பயிற்சியில் ஈடுபடுத்தி நீ கட்டாயம் வலைப்பந்தாட்ட அணியில் இருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தினார். அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பாடசாலை அணியிலே வலைப்பந்தாட்ட அணியில் ஈடுபட்டிருந்தேன். 98ஆம் ஆண்டு வடகிழக்கு மாகாணம் இணைந்து போட்டி நடாத்திய சந்தர்ப்பத்திலே எமது பாடசாலை அணி வந்து சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. அது எமது பாடசாலைக்கு முதலாவது சாதனையாக இருந்தது. அந்த சாதனை மூலம்தான் இன்று நான் ஆசிரியராக நியமனம் பெறுவதற்கான காரணமாக இருந்தது அந்த சான்றிதழ். தொடர்ச்சியாக நான் வவுனியா தேசிய கல்வி கல்லூரியிலே 2 வருடங்கள் வந்து பிடி டிப்ளமா செய்யப்பட்டு பிரதனியா யூனிவர்சிட்டியிலே பிஏ முடிக்கப்பட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே பிஜிடி டிப்ளமா எல்லாம் முடித்து இப்போது வந்து ஆசிரியர் தரம் 1க்கு பதவி பெற்றுள்ளேன். ஆசிரியர் கடமையில் ஈடுபட்டு 19 வருடங்கள் நிறைவடைகின்றது. அருமையான கருத்துக்களை உங்களை பற்றிய அறிமுகம். உண்மையிலே உடற்கல்வி ஆசிரியராக இருக்கின்ற நீங்கள் பிஜிடி பட்டம் பலவற்றை பெற்று ஒரு சிறந்த ஒரு உடற்கல்வி ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் நீண்ட காலமாக உடுப்பட்டி மகளிர் கல்லூரியிலே உடற்கல்வி ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் உடற்கல்வி? 6.5 வருடங்கள் உடற்கல்வி ஆசிரியராக இருந்திருக்கின்றீர்கள். அப்பொழுது இந்த பாடசாலையை நீங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? உடற்கல்வி ஆசிரியராக இந்த பாடசாலையை நீங்கள் தெரிவு செய்வதற்கு உண்மையிலே அங்கே வந்து 2 பேரும் கடமையாற்ற முடியாதன வடமராட்சி வெளிப்படைப்பாளர் கணிப்பின் பேரில் இந்த பாடசாலை வந்து வேக்கண்டாக இருந்தது. ஆனவையில் வந்து நீங்கள் இந்த பாடசாலைக்கு வருகிற அந்த காலங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த பாடசாலையில் இப்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? 2023 7ஆம் மாதம் 12ஆம் தேதி பாடசாலைக்கு வருகின்றேன். ஒரு வருடம். உண்மையிலே ஒரு வருடத்திலே சாதனை நிகழ்த்துவதற்கு நீங்கள் தூணாக இருந்திருக்கிறீர்கள். அது மறுக்க முடியாத உண்மை. எப்படி இந்த சாதனையை உங்களால் குறுகிய காலத்திலே நிகழ்த்த முடிந்தது? என்னை வழிபடுத்திய என்னை கற்பித்த பாடசாலை தான் சாதனைக்கு ஒரு மூலகாரணமாக இருக்கின்றது. நான் கற்ற பாடசாலை வந்து வருடம் வந்து தேசிய மட்ட நிறைய அணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு இடத்துல குறைந்த ஒரு 4 தடவை என்றாலும் தேசிய மட்ட போட்டியில் பாஸ்கெட் பால், நெட்பால், அத்லெட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு எங்கள் ஆசிரியருடைய அந்த திறமைக்கு உங்களுடைய பாராட்டுக்களை ஒரு தடவை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இருந்த பாடசாலையில் வழிபடுத்தலின் பேரில் நான் இங்கே வந்தபோது எனக்கு முதலாவது சிக்கன பட்டம் இருந்து இந்த மாணவர்கள் வந்து மாகாண மட்ட போட்டியில் திறமைகள் நிறைய இருக்குது. ஆனால் மாகாண மட்ட போட்டியில் வந்து வின் பண்ணி தேசிய மட்ட போட்டியிலே பங்கு பெற்றதற்கான இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை. அப்போ நான் வந்து 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டமிடலை மேற்கொண்டேன். 2024ஆம் ஆண்டு என்னென்ன கேம்ஸை மாகாண மட்டத்தில் வெற்றி தேசிய மட்டத்தில் கொண்டு போகலாம் என திட்டமிட்டிருந்தேன். இடையிலே குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். உண்மையிலே இந்த போட்டிகளிலே மாணவர்கள் ஜெயிப்பதற்கு எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியருடைய வியூகங்கள்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இங்கே அவருக்கு இந்த இடத்திலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பேரில் வடமராட்சி கல்வி பணிப்பாளரின் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு கருத்து வந்து இந்த கற்பிக்கின்ற பாடசாலையில் மாணவர்களை என்ன திறன் இருக்கிறன்னா முதலாவது இனங்காணுவோம். அந்த இனங்காணப்பட்ட திறன்களை மாணவரை வழிப்படுத்தி அவர்களை தேசிய மட்ட போட்டியிலே பங்கு பெற்றதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உங்களோட கடமை என கூறுகிறது. அவற்றை அந்த கருத்தை ஏற்றி எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் கடற்கரை அண்மித்த இடங்கள் இருப்பதாக அவர்கள் இயற்கைய
உடனடியாகவே நீச்சல் பயிற்சி இருப்பதை இனங்கண்டு கொண்டேன். அந்த நீச்சல் பயிற்சியிலே முதலாவது ஈடுபடுத்துவதற்கு என்னை வழிபடுத்தியது எமது பாடசாலை முதல்வர் தான். அதை நான் மறக்க மாட்டேன். உண்மையில் இங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பழைய மாணவி டாக்டர் இங்கே வருகின்றிருந்தார். அவர் எமது பாடசாலை அதிபருடன் வகுப்பறை தரிசிப்பு வந்தபோது அதிபர் என்ன கேட்டிருந்தார், உங்களுக்கு விளையாட்டு தொடர்பான உதவி என்ன தேவை என்று. அப்போது நான் கூறியிருந்தேன், நீச்சல் பயிற்சியில் ஈடுபடும் மாணவருக்கான உடையை வழங்குவதற்கான நிதி அன்பளிப்பு செய்ய சொல்லி. எந்த மறுப்பில் அவர்களிடம் இருந்து இந்திரா பிரியதர்ஷினி அரவிந்தன் அவர்களுக்கு இங்கே எங்களுடைய மாணவ செல்வங்கள் நன்றிக்கடனை செலுத்தும் முகமாக கரகோஷங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். 30,000 இந்த பாடசாலையில கல்வி கற்று வைத்தியராக இப்போ ஆஸ்திரேலியாவில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர் ஒரு 30,000 காசு வந்துதான் எங்களோட அடிப்படை அந்த நீச்சல் பயிற்சி தொடங்குவதற்கான மூலகாரணமாக இந்த இடத்திலே ஒரு நகைச்சுவையான விடயத்தையும் கூற வருகின்றேன். என்னுடைய தந்தையார் சாப்பிடுகின்ற இடங்களிலே ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்பார். யாருடைய சாப்பாடு நல்லது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டவுடனே ஒரு தர்ம சங்கடப்படுத்துறது போல நானும் இப்பொழுது உங்களுடைய உடற்கல்வி ஆசிரியரிடம் ஒரு தர்ம சங்கடமான ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் 6 வருடங்களாக உடுப்பட்டி மகளிர் கல்லூரியிலே நீங்கள் உடற்கல்வி ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் உடுப்பட்டி என்பது நீங்கள் புகுந்த இடம். உங்களுடைய துணைவர் என்னுடைய நண்பர். உங்களுடைய துணைவருடைய சகோதரிகள் 3 என்னிடம் படித்திருக்கின்றார்கள். அப்படியான ஆற்றல்கள் எல்லாத்திற்கும் சொந்தக்காரியாக இருக்கிற நீங்கள் வல்வை மகளிர் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள் கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டியிலே உடுப்பட்டி மகளிர் கல்லூரியை இன்னுமொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். 5 வருடங்களாக உடுப்பட்டி மகளிர் கல்லூரி